ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இந்த நல்ல பரிசுத்த ஓய்வு நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைய நாளிலேயும் ஆண்டவராகிய தேவன் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே முதல் அதிகாரம் 49வது வசனத்திலே நம்மோடு கூட அவர் இடைபடுகிறார். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. பரிசுத்தமுள்ள நாமம் உடைய வல்லமையுள்ள தேவன் மகிமையானதை மரியாளுக்கு செய்தார். என்ன மகிமையான காரியத்தை மரியாளுக்கு செய்தார் என்றால், பரிசுத்த ஆவியின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவை மரியாளுக்குள்ளாக பிறக்க செய்தார். மகிமையான காரியத்தை செய்தார். மனிதராலே கூடாத காரியத்தை தேவன் செய்தார். மனிதராலே ஆகாத காரியத்தை தேவன் செய்தார். இன்றைக்கு ஆண்டவராகிய தேவனுடைய ஒரே நோக்கம் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளாகவும் இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும். ஆகவேதான் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே அழகாய் சொல்லுகிறார், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படிக்கு என்று சொல்லி, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த குணங்கள், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த நல்ல நடக்கைகள், செயல்கள், பேச்சுக்கள், அவர் செய்த கிரியைகள் இன்றைக்கு ஒவ்வொருவருக்குள்ளாகவும் பிறக்க வேண்டும். அது எப்படி ஆகும்? அது தேவனாலே ஆகும், பரிசுத்த ஆவியின் மூலமாய் ஆகும். இன்றைக்கு இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி எழுதியிருக்கிற வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியினாலே இயேசு கிறிஸ்துவை பிறக்க செய்ய தேவனாலே கூடும். இன்னைக்கு யாரெல்லாம் கேட்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துடைய குணங்கள் எங்க வாழ்க்கையில உண்டாக வேண்டும், இயேசு கிறிஸ்துவை போல பரிசுத்தம், இயேசு கிறிஸ்துவை போல உண்மை, கீழ்ப்படிதல், தாழ்மை எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் கேட்கிறார்களோ, அவர்களுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இன்றைக்கு உண்டாகும். அது தேவனாலே ஆகும். ஜெபிப்போமா? இந்த நாளில நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல கேட்க போகிறோம், ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ளாக பிறக்க வேண்டாம்ப்பா, நீர் எங்களுக்குள்ளாக பிறந்து உம்மை போல நாங்கள் மாற கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிப்போம். நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் மகிமையானதை கர்த்தர் செய்தார் என்று சொல்லி மரியாள் சொன்னது போல ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் மகிமையானதை என் தேவனில் செய்வீராக. இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருக்குள்ளாகவும் பிறப்பீராக. நீர் பிறந்தாலே மகிமையானது வீட்டுக்குள்ளாக நடக்குமே ஆண்டவரே, தனிப்பட்ட வாழ்க்கையில நடக்குமே ஆண்டவரே, மகிமையான காரியங்கள் உண்டாகுமே, கூடாதவைகள் கூடுமே ஆண்டவரே, தடைப்பட்டவைகள் மாறுமே, திறக்கப்படாதவைகள் திறக்குமே. இன்றைக்கு அந்த அற்புதமான காரியம் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் நடப்பதாக சொல்லி ஜபிக்கிற ஆண்டவரே, தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. பலத்த அசைவை உண்டாக்குவீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கு இயேசு பிறப்பீராக. நீர் அப்படி செய்கிறதுக்காக மக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமாகவே கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வார், மகிமையானதை செய்வார். God bless you. God bless you.